ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ராகி ரோஸ் கொழுக்கட்டை. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் ராகி மாவு, 1/4 கப் கோதுமை மாவு, ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/2 கப் மாவுக்கு 1/4 கப் தண்ணி போதுமானது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து டைட்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு பிசைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இதுக்கு நான் 1/2 கப் கடலைப்பருப்பை ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். கூட 2 ஏலக்காய் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். 1/4 கப் சர்க்கரையை தண்ணியில் நல்லா கரைச்சிக்கலாம். வேற ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரைச்சி வச்ச கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ மாவு நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்ச மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்க எல்லா மாவையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அடுத்தது லேயர் பை லேயராக ஒவ்வொரு பீஸாக வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்ச பூரணத்தை உள்ளே ஸ்டஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரோல் ஷேப்பில் கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக சைடில் மட்டும் விரித்து விட்டுக்கலாம். மீதி இருக்க எல்லா மாவும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு 4 பீஸ் கொழுக்கட்டை கிடச்சிருக்கு. நான் பாத்திரத்துலேயும் தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது உள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், சூப்பரான ராகி ரோஸ் கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.